தொழுகையில மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் தாலா எங்களுக்கு தெரியாம எங்களோட பாவத்தை மன்னிச்சோம். நாங்க இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தெரியாம நாங்க செஞ்ச பெரும்பாவத்தை கூட அல்லாஹ் மன்னிச்சோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வரார். புகாரில் இல்லாட்டி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு நபித்தோழர் வரார். சஹாபாக்கள் பெரிய பெரிய சஹாபாக்கள் சபையில் வந்தபடி நேரம் நின்றார். அவருக்கு ரசூல்லா கிட்ட வரணும், வந்து கொள்ள இயலாம். ஏன்னா பிரச்சனை பெருசு, அதான் பிரச்சனை. அவரோட பிரச்சனை பெருசு. பொறுமை இழந்தாரு, முன்னுக்கு வந்தார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஸப்து என்றார். ஒரு மோசமான வேலை செஞ்சுட்டீங்க. என்ன மோசமான வேலை? ஒரு மதில் ஒன்று இருந்துச்சு, ஒரு தாப்பை. அந்த தாப்பைக்கு மேல பாஞ்சா அந்த வீட்டுல ஒரு பெண். அந்த பெண்ணோட நான் தவறாக நடந்து கொண்டேன், விபச்சாரம் செய்யல, ஆனால் நான் தவறாக நடந்து கொண்டேன். அல்லாஹ் எனக்கு ஹத்து தார லெவலுக்கு ஒரு பிரச்சனையோடு செஞ்சிச்சு. மனிதன் சைத்தான் பூந்துட்டான். சொல்ல மௌனமாக இருந்தான். சொல்ல மௌனமாக இருந்தான். திருப்பி திருப்பி சொல்றாங்க, யார சொல்ல எனக்கு கவலை, எனக்கு ஏலாம், என்ன துப்புரவாக்கும். தொழுகையுடைய நேரம் வந்தது. சொல்ல தொழுவிச்சான். தொழுவிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு முதலாவது கேள்வி கேட்டாங்க, ஐநர் ரஜுல். இதை வந்து கேட்டாரு, அவர் எங்கன்னு கேட்டாங்க. அவர் தொழுவிட்டு திரும்பி போறாரு. பதில் கிடைக்கலேன்னு திரும்பி போறாரு. சொல்ல கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, அசல்லைத்தமானா, இப்ப எங்களோட நீ தொழுதான்னு கேட்டான். அசல்லைத்தமானா, இப்ப நீ என்னோட தொழுதான்னு கேட்டான். ஆம் யார சொல்ல, இது பக்கத்து கஃபர் அல்லாஹ் உலக், அல்லாஹ் உண்ட பாவத்தை மன்னிச்சுட்டான், போனான். இப்படி ஒரு தொழுகை, அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவன் செஞ்சுட்டு வந்த பாவத்தை மன்னிச்சுட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க நினைச்சாத பாவங்களை எல்லாம் எதன் மூலம் கழுகப்படுது? தொழுகையின் மூலமா. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார், இன்னல் ஹஸனாத்தி வ அகிமிஸ் ஸலாத்த தரஃபயின் நஹாரி வ ஸுலஃபன் மினல் லைல் இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுனஸ் ஸஜிஆத். ஒரு குர்ஆன் வசனம் வந்தது. நபியே, தொழுகையை நீங்கள் பகலின் 2 ஓரங்களில் நிலைநாட்டுங்கள். தரஃபையின் வ ஸுலஃபன் மினல் லைல், இரவின் சில பகுதிகளிலே நீங்கள் தொழுவுங்கள். இன்னல் ஹஸனாத்தி, அப்படி தொழுகிறதுனால அந்த நன்மைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய தெரியாத பாவங்கள், பெரிய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற வசனம் இறங்குது. அப்போ சொல்ல ஓதுறாங்க சஹாபாக்கள் சபையில, இப்படி ஒரு வசனம் வந்திருக்கப்பா, எங்களுக்கு இப்படி ஒரு வகை வந்திருக்கிறது. அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, அவர் கொஞ்சம் நன்மையில ஆர்வம் எழுப்பிக்கிட்டா, யார சொல்லலாம், இந்த வந்து கேட்டாரே, நான் இப்படி செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் மன்னிப்பீக்கா, நீங்க சொன்னீங்களே, போ அப்பா உனக்கு தொழுக. அவருக்கு மட்டுமா இது அப்படின்னு கேட்டான். அவருக்கு மட்டும் இறங்கின வசனம் லா லில் உம்மத்தி குல்லிஹா, என் உம்மத்துல எல்லாருக்கும் இதுதான் சட்டம். என் உம்மத்துல எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால தொழுகை என்பது எங்களுக்கு பரக்கத்தை கொண்டாடுற மாதிரி, ஃபதுல கொண்டாடுற மாதிரி, ரிஸ்க்ல விஸ்தீரணத்தை கொண்டாடுற மாதிரி, நாங்க நினைக்காத பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிச்சியான்.